ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய விருப்பன் திருநாள் கொடியேற்றத்துடன் தொடக்கம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவம். நாச்சியார் கோலத்திலும் ஸ்ரீ நம்பெருமாளாகவும் சுவாமி பக்தர்களுக்கு காட்சி. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் சித்திரை உற்சவம் வைபவமாக நடைபெற்ற நடவாவி விழா. சென்னை ராயபுரம் அருள்மிகு செங்கால பரமேஸ்வரி கோவில் பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற திருக்கல்யாணம். பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் விருப்பன் திருநாள் எனும் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. அதிகாலை நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டதும் கருவறையில் இருந்து கருட உருவம் வரைந்த பட்டத்தையும் வெள்ளி தோளுக்கினியானில் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளையும் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். சிகப்பு பட்டுடுத்தி கொண்டு திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் தாங்கி அபயம் காட்டியபடி விசேஷ கிரீடம் அணிந்து கொண்டு எம்பெருமான் மலர் மாலைகளோடு சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தர தங்க திருக்குடை பிடித்து பிரகாரங்களை சுற்றி வலம் வந்தனர். நாழி கேட்டான் ஆரியபலால் வாயில்கள் கடந்து கொடிமர பகுதியில் இருக்கும் பவித்திர மண்டபத்தை அடைந்தார் ஸ்ரீ நம்பெருமாள். இதனிடையே கருட பட்டத்தையும் சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். எம்பெருமான் முன்னிலையில் பட்டத்தை கொடிமரம் முன்பு வைத்து மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து கருட பட்டத்திற்கு தூபத்துடன் தீப ஹாரதிகள் காட்டப்பட்டன. இதனிடையே உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளுக்கு ஹாரதி காட்டப்பட்டது. பிறகு பட்டத்தை கொடிமரத்தில் வைத்து கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். இதையடுத்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய பக்தர்கள் பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவத்தின் நிகழ்வுகளாக உற்சவர் விசேஷ அலங்காரங்களுடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். 5ஆம் திருநாளன்று காலை வண்ண பல்லாக்கில் உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி நாச்சியார் திருக்கோலத்தில் அமர்த்தி மாட வீதிகளில் சுமந்து வந்தனர். சிகப்பு கரை வைத்த பச்சை பட்டுடுத்தி கொண்டு நவரத்ன பாத கவசங்களோடு காசு மாலை, பவள மாலை, மாங்காய் ஹாரம், ஹர்த்த சந்திர பதக்கம் உள்ளிட்ட ஆபரணங்களுடன் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்துராயும் தாங்கி வைர அபயமும் ரத்தின கிளியும் காட்டி அமர்ந்திருந்த சுவாமி நிலை கண்ணாடியில் தன் அழகை பார்த்தபடி உலா வந்து அருளினார். கைகளில் கற்கள் பதித்த வளையல்கள் அணிந்து அபயம் காட்டியபடி ஸ்ரீ பார்த்தசாரதி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க ஏராளமானோர் நாச்சியார் திருக்கோலத்தில் உலா வந்த உற்சவரை கண்ணார கண்டு கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். பிரபந்ததாரர்களும் வேத கோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தபடி உற்சவரை பின்தொடர்ந்தனர். இதையடுத்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த ஸ்ரீ பார்த்தசாரதிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி உள்ளே பிரவேசிக்க செய்தனர். அன்று மாலை வெள்ளி தோளுக்கினியானில் எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்ரீரங்கம் நம்பெருமாளாக அலங்கரித்து வெளியே சுமந்து வந்தனர். தங்க குடைப்பிடித்து ஆலவட்டமும் சாமரமும் வீசியபடி உற்சவ மூர்த்திக்கு பக்தி உலா துவக்கப்பட்டது. திருமுடியில் பாண்டியன் கொண்டை அணிந்து சர்வ ஆபரணங்களுடன் மாணிக்க கற்கள் பதித்த அபயம் காட்டி நீல பட்டுடுத்தி கொண்டு செங்கோல் தாங்கி நம்பெருமாளாக உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். இதையடுத்து சுவாமியை ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு பத்தி உலா வைபவத்தை இசைக்கு ஏற்றபடி சிறப்பாக நடத்தினர். பின்னர் அன்று இரவு பிரிய பக்தனான அனுமந்தன் மீது உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி முத்துக்கள் பதித்த கிரீடத்துடன் ஆபரணங்களும் நறுமண மலர் மாலைகளும் சூடிக்கொண்டு அமர்ந்தபடி வீதி உலா புறப்பட்டார். வெண்பட்டுடன் அனுமந்தன் சுவாமியை தன் திருக்கரங்களில் சுமந்து கொண்டு காட்சி தர இரு குடை சேவையோடு வீதி உலா வந்த ஸ்ரீ பார்த்தசாரதிக்கு ஏராளமானோர் ஹாரதிகள் சமர்ப்பித்து தரிசனம் செய்தனர். பாராயணங்கள் செய்தபடி பிரபந்ததாரர்களும் வேத கோஷ்டியினரும் எம்பெருமானை பின்தொடர்ந்தனர்.
நிறைவாக உலா முடிந்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திக்கு கும்ப தீபத்துடன் கற்பூரம் காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். காஞ்சிபுரத்தில் இருக்கும் திவ்ய தேச கோயிலான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் இருந்து உபய நாச்சியார்களோடு ஐயங்கார் குல பாலாற்றுக்கு எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் நடவாவி கல் மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். இதை முன்னிட்டு ஐயங்கார் குளம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சஞ்சீவி ராயர் திருக்கோவிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு ஆலயத்திற்கு எழுந்தருளிய ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு அபிஷேக பீடத்தின் மேல் நிறுத்தி சிறப்பு திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. பின்னர் அந்த பகுதியில் இருக்கும் பாலாற்றில் உள்ள நடவாவி கல் மண்டபத்திற்கு சிறப்பு அலங்காரத்துடன் உபய நாச்சியார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார். 15 அடி ஆழத்தில் அமைந்துள்ள கிணறு கல் மண்டபத்தை சுற்றி மங்கள வாத்தியங்களோடு உற்சவர் சுவாமி உலாவர 4 திக்கிலும் ஹாரதி காட்டப்பட்டது. பின்னர் மீண்டும் கீழ்பரப்பில் இருந்து உற்சவ மூர்த்திகளை மேற்பரப்பிற்கு சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு ஹாரதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்களோடு உற்சவ மூர்த்திகள் கோவிலை நோக்கி புறப்பட்டனர். மன்னார்குடி அருகே வடுவூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் உற்சவ திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக பல்லாக்கில் உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை வெண்ணெய் தாழிக்கண்டனாக அமர்த்தியிருந்தனர். சுவாமிக்கு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் திருமுடியில் சாய கொண்டை வைத்து அதில் முத்துச்சரங்கள் பூட்டி சூரிய சந்திர பதக்கங்களுடன் மூக்கில் புல்லாக்கு தந்து அழகாக அலங்கரித்திருந்தனர். வெள்ளி குடத்தில் இருந்து வெண்ணெயை எடுத்து தின்னும் கோலத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவாக ஸ்ரீ கோதண்டராமர் திருக்காட்சி தந்தருள பிள்ளைகளுடன் கூடிய பின்னலும் புஜகீர்த்தியோடு தங்க பாத கவசங்களும் தண்டையும் கொலுசும் அணிந்து பின்னழகையும் சுவாமி காட்டியபடி அருள் புரிந்தார். பிறகு மங்கள வாத்தியங்களோடு உற்சவரை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து வெளியே எழுந்தருளியதும் பிரபந்ததாரர்கள் எம்பெருமான் முன்பு பாராயணம் செய்தனர். இதையடுத்து சுவாமிக்கு வீதி உலா தொடங்கியது. ஏராளமானோர் வெண்ணெய் தாடி கோலத்தில் உலா வந்த ஸ்ரீ கோதண்டராமரை தரிசிக்க பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி உற்சவ மூர்த்தியை பின்தொடர்ந்தனர். சென்னை ராயபுரத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு செங்கால பரமேஸ்வரியம்மன் கோவிலின் 51ஆம் ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் சிறப்பாக நடத்தப்பட்டது. கோயில் முன்பு மேடை அமைத்து அங்கு உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்க செய்ததும் பக்தர்கள் பலவித சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்திருந்தனர். விநாயகருடன் உற்சவர்கள் அருணாச்சலேஸ்வரரையும் அருள்மிகு செங்கால பரமேஸ்வரி அம்மனையும் பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி திருமண வைபவத்தை துவக்கினர். தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு கங்கண தாரணம் செய்து ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரருக்கு யக்னோபவீதம் சாற்றி பாத பூஜை நடத்தினர். பிறகு மாலை மாற்றுதல் உள்ளிட்ட முறைப்பாடுகள் சிறப்பாக நடத்தப்பட்டு கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை நடத்தினர். தொடர்ந்து கன்னிகாதானம் செய்ததும் மாங்கல்ய பூஜை நடத்தி அருள்மிகு செங்கால பரமேஸ்வரிக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கு ஹாரதி காட்டப்பட்டதும் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து தெய்வங்களுக்கு மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ராயபாளையம் கிராமத்தில் உள்ள 108 தெய்வங்கள் குடிகொண்டு அருளும் சத்திய யுக சிருஷ்டி திருக்கோவிலில் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பத்மாவதி தாயாருடன் ஆண்டாள் நாச்சியார் சன்னதிகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் தாமரை பீடத்தின் மேல் பிரதான கலசத்தை வைத்து வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் அக்னிவார்த்து யாக பூஜைகளை துவக்கினர். பக்தர்கள் பல்வேறு மூலிகை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து சேர்ப்பித்ததும் வீர பண்டிதர்கள் அவற்றை குண்டங்களில் இட்டு யாகங்களை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கடம் புறப்பாடு தொடங்கியது. மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோபுர உச்சியை அடைந்தனர்.
ஆலயத்தில் உள்ளே ஸ்ரீ வெங்கடாஜலபதி, ஸ்ரீ பத்மாவதி மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சன்னதி விமான கலசங்களுக்கு மந்திர உச்சாடனங்களுடன் அர்ச்சனை செய்து புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று பரவசத்துடன் கோபுர தரிசனம் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் குடிகொண்டுள்ள விநாயகருக்கு சித்திரை மாத சங்கடஹர சதுர்த்தி அன்று நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு மாணிக்க விநாயகர் கோவிலில் உற்சவருக்கு 27 வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு தேங்காய் பழம் நிவேதித்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி அருகம்புல் மாலையுடன் மலர் மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். சிவகங்கையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு செல்வ விநாயகர் கோவிலில் 4 திருக்கரங்கள் கொண்டு மூலஸ்தானத்தில் அமர்ந்து அருளும் கணநாதனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மஞ்சள், மாப்பொடி, மாவு கரைசல், பால், தயிர், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு வெள்ளிக்கவசம் சாற்றி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து கோபுர தீபம், நாக தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகளும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து குடை சத்தியம், விசிறி விச்சனம் ஆகிய சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரமும் நடத்தப்பட்டது. பின்னர் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் முழுமுதற் கடவுளுக்கு அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஸ்ரீ செல்வ விநாயகரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் தலவிருட்சத்தின் கீழ் நாக தேவதைகளோடு அமர்ந்து அருளும் விநாயக பெருமானுக்கு சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பிக்கப்பட்டது. பிறகு வஸ்திரம் கட்டி அருகம்புல் மாலையுடன் கதம்பச்சரமும் மளிகை சரங்களும் சூட்டி அலங்கரித்து திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழம் நிவேதித்து தூபம் காட்டி ஹாரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு விஸ்வகர்மா சித்தி விநாயகர் கோவிலில் மூலவருக்கும் உற்சவருக்கும் எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து கவசம் சாற்றி அருகம்புல் மாலையுடன் மல்லிகை சரங்கள் சூட்டி அலங்கரித்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர ஹாரதி காட்டப்பட்டது. பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சித்தி விநாயகரை வணங்கி வழிபட்டனர். தேனியில் இருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகருக்கு சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. நாக தேவதைகளோடு அமர்ந்து அருளும் சக்தி மைந்தனுக்கு நீல வஸ்திரம் கட்டி மலர்ச்சரங்களோடு எருக்கம் பூ மாலையும் அருகம்பூ மாலையும் சூட்டி அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு தூப தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் ராஜகோபுரம் முன்பு அமர்ந்து அருளும் ஸ்ரீ வலம்புரி விநாயகருக்கும் அருகே எழுந்தருளியிருந்த உற்சவ மூர்த்திக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தரிசிக்க கணநாதனுக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி வஸ்திரம் கட்டி மலர் மாலை அணிவித்து அலங்காரம் செய்து நாமார்ச்சனையோடு பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மூஷிக வாகனத்தில் நின்றருடைய உற்சவருக்கும் ஹாரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் புடைசூட உற்சவர் வலம்புரி விநாயகருக்கு ஆலய உலா நடைபெற்றது. ஈரோடு பெருந்துறையில் ராகு கேதுவுடன் அமர்ந்து கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு வரசித்தி விநாயகருக்கு சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு சந்தன குங்குமமிட்டு அரளி, மல்லிகை, ரோஜா, மலர் மாலைகள் மற்றும் வெற்றிலை மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். நாக தேவதைகளும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர அஷ்டோத்திர நாமங்கள் கூறி கணநாதனுக்கு அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க தீபமும் சமர்ப்பிக்கப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டை மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ அலர்மேலு மங்கை தாயார் சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தேவஸ்தானத்தின் சித்திரை பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது.
முன்னதாக ஆலய உள் வளாகத்தில் இருந்து உற்சவரை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளி பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். எம்பெருமானுக்கு திருக்குடை பிடித்தபடி பிரகார உலா புறப்பட்டனர். ஒய்யார நடை நடந்தபடி அழைத்து வந்து ஊஞ்சலில் அமர்த்தி ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. பின்னர் மீண்டும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் எம்பெருமானை சுமந்து கொண்டு வையாளி சேவையை சிறப்பாக நடத்தினர். சர்வ அலங்காரத்தோடு அபயமும் வரதமும் காட்டி பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி உற்சவர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் வையாளி சேவை கண்டருளினார். இதையடுத்து மூலவருக்கு அணிவிக்கப்பட்டிருந்த சாலக்கிராம மாலை மற்றும் லக்ஷ்மி ஹாரம் எடுத்து வரப்பட்டு உற்சவருக்கு அணிவித்து கருடன் மேல் அமர்த்தி கற்பூரம் காண்பித்தபடி வெளியே அழைத்து வந்தனர். பிரிய பக்தன் மேல் சர்வ அலங்காரத்தோடு அமர்ந்திருந்த சுவாமிக்கு சாமரங்கள் வீசியபடி ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்தனர். சிறுமியர்கள் வண்ண குடைகள் பிடித்து கோலாட்டங்கள் ஆடியபடி உற்சவர் முன்பு செல்ல வீதி உலா சிறப்பாக தொடங்கியது. பிறகு உலா முடித்து மீண்டும் கோவிலை அடைந்தார் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள். சேலம் பொன்னம்மாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ராம நவமி விழாவை முன்னிட்டு விளையாட்டு உற்சவம் நடத்தப்பட்டது. கோயில் வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். சக்கரவர்த்தி திருமகனுக்கு வண்ண பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் விசேஷ கிரீடம் அணிவித்து கையில் கோதண்டமும் அஸ்திரமும் தந்து மலர் மாலைகள் சூட்டி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவருக்கு பூஜைகளை துவக்கினர். சடாரிக்கு விசேஷ முறைப்பாடுகளை நடத்தி சுவாமிக்கு தேங்காய் பழம் நிவேதனம் செய்தனர். தொடர்ந்து ஏக தீபம், நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காட்டி சாமரம், விசிறி விச்சனம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் நடத்தப்பட்டது. பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மூலவரான ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு பரிவட்டம் கட்டி எம்பெருமானின் மாலை சூட்டி சடாரி மரியாதை செய்து தீபம் காண்பிக்கப்பட்டது. ஹோசூர் அருகே அரசனட்டி பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஊர் மாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. ராஜகோபுரத்தில் அம்மன் திருவுருவங்களுடன் காவல் தெய்வங்களின் சுதை சிற்பங்களை வண்ணம் தீட்டி அலங்கரித்திருந்தனர். கருவறையின் முன்பு முகப்பில் ஸ்ரீ கஜலட்சுமி தாயார் அருள் பாலிக்கிறார். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ராஜகோபுர விமான கலசங்களுக்கும் முகப்பு கோபுரம் மற்றும் மூலவர் சன்னதி விமான கலசங்களுக்கும் வேத பண்டிதர்கள் புனித நீரை ஊற்றி கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. கோயில் வளாகத்தில் உற்சவர் அம்மனுக்கு சிகப்பு கரை வைத்த பச்சை பட்டு சேலை கட்டி சர்வ ஆபரணங்களுடன் மகாசக்தி மாரியம்மனாக ஆயுதங்களும் சூளமும் ஏந்தி காட்சி தரும் தேவியாக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஊர் மாரியம்மனுக்கு நீலப்பட்டு சேலை கட்டி கிரீடத்துடன் மலர் மாலைகளும் பிள்ளைகளும் குஞ்சலமும் வைத்த பின்னலும் தந்து கண் மலர்களோடு மூக்குத்தியும் வைத்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. தருமபுரி மாவட்டம் வெங்கடம்பட்டியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஓபிலி நரசிம்ம சுவாமி கோவிலில் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் ஸ்ரீ சக்கர தாழ்வாரையும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி உற்சவரையும் மூலவர் முன்பு கொலுவிருக்கச் செய்து அபிஷேகத்தை தொடக்கினர். பலவித திரவியங்கள் கொண்டு ஸ்ரீ ஒப்பிலி நரசிம்மருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து நெற்றியில் திருநாமம் இட்டு அலங்காரம் செய்தனர். ஸ்ரீ சக்கர தாழ்வார் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரும் வஸ்திரங்களுடன் காட்சி தர அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் புகழ்பெற்ற அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் நடைபெற்று வரும் கிண்ணிரத பிரம்மோற்சவ விழாவையொட்டி அம்மனுக்கு தெப்பத் திருவிழா நடைபெற்றது. இதை முன்னிட்டு அருள்மிகு வேதபுரீஸ்வரர் கோவிலில் உள்ள பிரம்ம தீர்த்த குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளிய அருள்மிகு காமாட்சி அம்மன், ஸ்ரீ விநாயகர், தேவியர்கள் சமேத முருகப்பெருமானுக்கு ஹாரதி காண்பித்ததும் தெப்ப உலா தொடங்கியது. சிகப்பு பட்டுடுத்தி கொண்டு சர்வாபரண பூஷிதையாக அம்பிகை அருள் புரிய
மங்கள வாத்தியங்களோடு திருக்குளத்தை தெப்பத்தில் இருந்தபடி சுற்றி வந்த அருள்மிகு காமாட்சி அம்மனை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். உலா முடிந்ததும் அம்பிகைக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தமிழகத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட காட்சிகளை நாம் இப்போது பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் உள்ள ஸ்ரீ வரமங்கா சமேத தேவநாயக பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை முன்னிட்டு உற்சவர்கள் தாயாரையும் சுவாமியையும் சிறப்பு அலங்காரத்துடன் திருத்தேரில் கொலுவிருக்க செய்தனர். வானமாமலை ராமானுஜஜியர் சுவாமிகள் வருகை தந்ததும் அவருக்கு பரிவட்டம் கட்டி மலர் மாலை சூட்டி தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் வடம் பிடித்ததும் தேரோட்டம் தொடங்கியது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட தேர் ஆடி அசைந்தபடி ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக உலாவர ஏராளமானோர் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பி பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தஞ்சை பெரிய கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு ஆலயத்தில் இருந்து அருள்மிகு கமலாம்பாள் ஸ்ரீ பிரியாவிடை சமேதராக உற்சவர் தியாகராஜரை சிறப்பு அலங்காரத்துடன் வண்ண பிரபை வாகனத்தில் எழுந்தருளச் செய்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர். பல்லாக்கில் அஸ்திர தேவர் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளை தேரடிக்கு அழைத்து வந்தனர். அங்கு பிரம்மாண்ட திருத்தேரில் உற்சவ தெய்வங்களை கொலுவிருக்க செய்து ஹாரதி காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் வடம் பிடித்ததும் கைலாய வாத்தியங்கள் முழங்க சிவனடியார்கள் பக்தி பாடல்கள் பாட தேரோட்டம் தொடங்கியது. கோலாட்டங்கள், தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல நவ தானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு பக்தர்கள் உடன்வர தேரோட்டம் நகர் வீதிகளில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் புகழ்பெற்ற அருள்மிகு அபிராமி உடனுரை அமிர்தகடேஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு கோயில் யானை முன்னே செல்ல வண்ண தோரணங்களுடன் காட்சி கொடுத்த பிரம்மாண்ட திருத்தேரில் ஸ்ரீ சோமஸ்கந்த மூர்த்தியும் சோமநாயகியும் அமர்ந்திருக்க அருகே அபிராமி அம்மனையும் எழுந்தருளச் செய்தனர். தர்மபுர ஆதீனம் வருகை தந்து தேங்காய் விடல் போட்டதும் உற்சவ மூர்த்திகளுக்கு கைலாய வாத்தியம் முழங்க மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் தொடங்கியது. பஞ்ச வாத்தியங்களுடன் பக்தர்களின் சிவநாம கோஷங்களோடு தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமானவர் சுவாமி கோவில் தேரோட்ட விழாவை முன்னிட்டு சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி காசு மாலையுடன் பலவித ஆபரணங்களும் கிரீடங்களும் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டி அப்பனும் சாய கொண்டையோடு ஸ்ரீ பிரியாவிடையும் காட்சி தர தெய்வங்களை கைப்பலகை மேல் அமர்த்தி வெளியே சுமந்து வந்தனர். பச்சை பட்டுடுத்தி கொண்டு சாய கொண்டை கிரீடமும் சர்வ ஆபரணங்களும் அணிந்தபடி முட்டுவார் குழலி அம்பாள் காட்சி தர அம்மனையும் வெளியே அழைத்து வந்தனர். தேரடியை அடைந்ததும் உற்சவர்கள் தேரில் கொலுவிருக்க தாரை தப்பட்டைகள், சங்குகள், கைலாய வாத்தியங்கள் முழக்கத்தோடு கோயில் யானை முன்னே செல்ல சிவனடியார்களின் பரவச நடனத்துடன் தேரோட்டம் சிறப்பாக தொடங்கியது. நகர் வீதிகளில் எண்ணற்ற பக்தர்கள் புடைசூழ ஸ்ரீ தாயுமானவரின் தேர் ஆடி அசைந்தபடி உலா வந்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள அருள்மிகு கைலாசநாதர் கோவில் தேரோட்ட விழாவை முன்னிட்டு பிரம்மாண்ட திருத்தேரில் விநாயகருடன் அம்பாள் சமேத உற்சவரை கொலுவிருக்கச் செய்து ஹாரதி காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசிக்க முதலில் சுவாமியின் திருத்தேர் உலா தொடங்கியது. வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த பெரிய தேர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக உலாவர தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து அம்பிகையின் திருத்தேரும் புறப்பட்டது. பஞ்சவாத்தியங்கள் முழக்கத்தோடு தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கும்பகோணம் அருகே செருக்குடி கிராமத்தில் உள்ள அருள்மிகு விநாயகர், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ பிடாரியம்மன் மற்றும் அருள்மிகு ஐயனார் கோவில்களின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் கலசங்களை பிரதிஷ்டை செய்து மந்திர உச்சாடனங்களோடு பல வடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் மூலிகை பொருட்கள், நெய் ஆகியவற்றை சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து கடம் புறப்பாடு தொடங்கியது. நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர்.
பிறகு முதலில் விநாயகர் கோவில் சன்னதி விமான கலசத்திற்கு அபிஷேகம் செய்து மலர் மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து அருள்மிகு காளியம்மன், ஸ்ரீ பிடாரியம்மன் மற்றும் ஐயனார் கோவில் சன்னதி விமானங்களுக்கும் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. நிறைவாக விமான கலசத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி சந்தன குங்குமமிட்டு அலங்கரித்து மலர்கள் தூவி அர்ச்சித்ததும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் காளஹஸ்தீஸ்வரர் கோவிலில் குடிகொண்டிருக்கும் சூரிய பகவானுக்கு சித்திரை மாத ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் எழுந்தருளியிருக்கும் சூரிய பகவானுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு சிவ்வாடை கட்டி சந்தன குங்குமமிட்டு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழம் நிவேதித்து ஆதி பகவனுக்கு ஏக தீபம் மகா தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சூரிய பகவானை பக்தி பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் வன்னிவயல் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு செல்லியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு வண்ணப்பட்டாடை கட்டி ரோஜா மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அம்பிகைக்கு பலவித பழங்களுடன் சர்க்கரை பொங்கல் ஆகியவற்றை நைவேத்தியமாக சமர்ப்பித்திருந்தனர். கோயில் முன்பு ஏராளமான பெண்கள் வரிசையாக அமர்ந்து மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து பூஜைகளை துவக்கினர். போற்றி மந்திரங்களை கூறி அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு பக்தி பரவசத்துடன் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய விருப்பன் திருநாள் கொடியேற்றத்துடன் தொடக்கம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவம். நாச்சியார் கோலத்திலும் ஸ்ரீ நம்பெருமாளாகவும் சுவாமி பக்தர்களுக்கு காட்சி. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் சித்திரை உற்சவம் வைபவமாக நடைபெற்ற நடவாவி விழா. சென்னை ராயபுரம் அருள்மிகு செங்கால பரமேஸ்வரி கோவில் பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற திருக்கல்யாணம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.